ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை நம்ம கேட்டுருக்கோம். அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. கொங்கில் பிராட்டின்றவ கொங்கில்ன்ற ஊர், தட் இஸ் கொள்ளேகால், கர்நாடகாவில் இருக்கிற ஊர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரா. அவள் ஊரில் பஞ்சம்ன்றதுனால ஸ்ரீரங்கத்துக்கு வரா. ஒரு கெட்டத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவள் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றது தான். அது மட்டும் இல்லை, அவள் தங்கக்கூடிய அந்த இடம் ராமானுஜரோட ஆசிரமத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அதனால் அவளோட மாடியிலேருந்து அழகாக ஆசிரம் ஃபுல்லாக தெரியறது. அங்கேருந்து பார்த்து அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறா. ராமானுஜரோட தர்ஷன் எவ்ரிடே அவளுக்கு கிடச்சின்ருக்கு. அவள் சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கா. அது மட்டும் இல்லாத ராமானுஜர் அவள் வீட்டுக்கு வந்திருந்த போது பிக்ஷை எடுக்கிறதுக்கு அவளுக்கு அழகாக பாதுகையை கொடுத்து, ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்ன போது பாதுகையை கொடுத்து அவளுக்கு அஷ்டாட்சர மந்திரோபதேசமும் பண்ணி வைக்கிறார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ சுமதியும் அவளோட கணவரும் அவளோட ஊருக்கே திரும்பி போயிடுறா. போனால் அவள் மாமியார் மாமனாரும் கூடவே இருக்கா அந்த வீட்டில். பஞ்சமெல்லாம் தீந்து போயிடுத்து. அவளோட வீடு இப்போ சுபிக்ஷமாக இருக்குது. பாதுகை வேற வந்துருத்தே, கேட்கணுமா? சுபிக்ஷத்துக்கு என்ன குறை இருக்க முடியும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவளுக்கு என்னன்னா, அந்த பாதுகைக்கு எவ்ரிடே பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணணுன்ட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவளுக்கு அவளோட மாமியார் ஏதாவது சொல்ல போகிறாளோ, என்ன பாதுகையெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கெல்லாம் கேட்க போகிறாளோன்ற ஒரு பயம். அதனால என்ன பண்ணால், அந்த பாதுகையை ஒரு அழகான பானைக்குள்ளே வச்சு அந்த பானையை பரணை மேலே வச்சுருக்கா. ஸோ டெய்லி என்ன பண்ணுவோம், பானை கீழே இறக்கி பாதுகையை வெளில எடுத்து தளிகை பண்ணுறது எல்லாத்தையும் அம்சே பண்ணி பாதுகைக்கு திரும்பியும் அந்த பாதுகையை பானைக்குள்ளே வச்சு பானையை பரணை மேலே வச்சுடுவோம். ஸோ தினம் இப்படி பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் மாமியார் பார்த்துட்டா, இவள் ஏதோ பண்ணுறாளே, இவள் என்ன பண்ணுறா, ஏதோ பானையை எடுக்கிறா, அதில் என்ன வச்சுருக்கா தெரியலையேன்ட்டு மாமியார் அந்த பானையை இறக்கி இப்படி உள்ள கை விடுறதுக்கு போகிறா. அதுக்குள்ளேருந்து பெரிய பாம்பு வெளில வருது. ஐயோ பாம்பு வருதேன்ட்டு டக்குன்னு மூடி திரும்பி அந்த பானையை அதே இடத்துல வச்சுட்டு இவளை கூப்பிடுறா. சுமதி சுமத்தின்னு கூப்பிடுறா. கூப்பிட்ட உடனே, நீ அந்த பானையில் என்ன வச்சுருக்க எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்ன உடனே அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே எதிர்க்க ராமானுஜரோட ஆசிரமம் இருந்தது. ஃபுல் கதையும் சொல்கிறா. ஆசிரமத்தில் இந்த மாதிரிலாம் நடந்தது, இதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் நான் களப்பறிச்சு ராமானுஜர்கிட்ட எனக்கு ஏதாவது ஞாபகார்த்தமாக ஒரு பொருளை கொடுங்கோன்னு சொல்லி அவரோட பாதுகையை வாங்கி வந்தேன். அந்த பாதுகையை தான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். உடனே எங்கே எடுத்து காமி அப்படிங்கிறா. உடனே அவள் பானையை இறக்கி அந்த பாதுகையை வெளில எடுக்கிறா. அழகாக எடுத்த உடனே அவள் மாமியார் சொல்கிறா, இது எதுக்கு உள்ளே மறைச்சி வச்சுருக்க, அழகாக நீ சுவாமியோட சன்னதியில் வச்சு தினம் பூஜை பண்ணேன் அப்படின்னு அவன் மாமியாரே சொல்லிடுறா. சொன்ன உடனே இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவள் மனசில் இருந்தது என்னதான் பண்ணுவோம், நம்ம இப்படி தானே சேவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அழகாக மாமியாரே நீ பாதுகையை வெளில வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டா. ஸோ சொன்ன உடனே அவளுக்கு பரம திருப்தி. பாதுகையை எடுத்தா, பெருமாள் சன்னதியில் அழகாக வச்சா பாதுகையை. தினமும் பாதுகைக்கு தான் ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நெய்வேத்தியம். ஸோ நெய்வேத்தியம்ன்றச்சே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்ரீரங்கத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி, நெய்வேத்தியத்தை மூடி அழகாக எடுத்துன்னு போவா பெருமாளுக்கு. அப்போது ஒரு கொஞ்சம் கூட அந்த வாசனைன்றது வரவே வராது. பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வருவா. அதே மாதிரி தான் மூடி தான் எடுத்துன்னு வருவா. ஆனால் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வரச்சே அப்படியே குப்புன்னு வாசனை வரும். அந்த நெய்வேத்தியத்தோட அருமையான அந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரும் எல்லாருக்கும். அது ஏன்னா அந்த நெய்வேத்தியத்தோட பவர்.
நெய்வேத்தியம் பண்ணி பெருமாள் சாப்பிட்டது நமக்கு பிரசாதமாக கொடுக்கறச்சே அந்த நெய்வேத்தியத்துக்கு சக்தியே அபூர்வமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுன்னா அதில் இருக்கிற ஒரு தனி ருசி அது எதுக்குமே ஈடுகட்ட முடியாது. எதனால் நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ணும், இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ பூமியிலேருந்து எல்லாம் விளையிறது, பூமியில் நிறைய மண்புழு பூச்சி அதெல்லாம் இறந்து போகும். இறந்து போய் அதனோட இதெல்லாம் இந்த நம்ம சாப்பிட்ற அந்த விதைகளில் சேரும். அதெல்லாம் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது. அது மட்டும் இல்லை, அதை நடுற அந்த ஃபார்மர் என்ன மனநிலையில் பண்ணுறாருறது நமக்கு தெரியாது. அவர் சந்தோஷமாக பண்ணுறாரா இல்லை ஏதோ அவர் மனசு வருத்தத்தில் அவர் பண்ணுறாரா, அதெல்லாம் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த செடியில் வளரும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம உடம்புக்கு போச்சுன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கும் வரும். அது அடுத்தது ஃபார்மரை விடுங்க. அதுக்கப்புறம் அதை பதம்படுத்தி அதை ஒரு க்ராப்பை அந்த க்ராப்லேருந்து என்ன சீரியலோ என்ன ரைஸோ என்ன நெல்லோ தானியங்கள் என்னவோ அதை பதம்படுத்தி நமக்கு கொண்டு கொடுக்குறா. அவள் பதம்படுத்துகிறவாளோட மனநிலை. அதுக்கப்புறம் கடைக்கு வருது, கடையில் பேக் பண்ணி அவள் விற்கிறவாளோட மனநிலை. ஸோ எத்தனை கை மாறி அது நம்மளோட பிளேட்டுக்கு வரச்சே. அது தவிர குக் பண்ணுறவாளோட மனநிலை. ஸோ குக் பண்ணுறவா இன்றைக்கி என்ன பக்கத்தாத்தில் இவ்வளோ ஒரே கலாட்டா பண்ணிட்டா நம்மளை அப்படின்னு ஏதாவது சொல்லி அவள் அந்த அவளுக்கு மேலே இருக்கிற கடுப்பெல்லாம் அந்த குக்கிங்கில் காமிச்சானா அந்த குக்கிங்கில் இருக்கிற அந்த இது வைப்ரேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அது அந்த மனநிலை, குக் பண்ணுற மனநிலை, அது ஒரு விஷயம். ஸோ இத்தனை விஷயம் தாண்டி நம்ம தட்டுக்கு வரைச்சே அது எந்த நிலைமையில் வருதுன்றது தெரியாது. ஸோ நம்ம நெய்வேத்தியம்னு பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியம்னு பண்ணிட்டோன்னா பெருமாள் அதை கம்ப்ளீட்டாக சுத்தமாக்கிடுறா. அது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும். நம்ம உடம்புக்கு அத்தனை ஆரோக்கியத்தையும் நிறைய நன்மையும் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம நெய்வேத்தியம்ன்றது பண்ணணும். எவ்ரிதிங் யூ ஆஃபர் டு கிருஷ்ணா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நெய்வேத்தியத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. எல்லாத்தையுமே நெய்வேத்தியம் பண்ணணும். இது சாப்பிட்ற வஸ்து மட்டுமே இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தையுமே நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. தட் இஸ் ஆஃபர் இட். திஸ் இஸ் ஆஃபரிங் டு த லார்ட் அப்படின்னு. எந்த லார்ட் வேணாலும், ராமா, கிருஷ்ணா, சாய்ராம், யார் வேணாலும் சொல்லுங்க, உங்கள் இஷ்டம். கோவிந்தா, பரமாத்மா, குருவாயூரப்பா, ஐயப்பா, யாரை வேணாலும் சொல்லுங்க, உங்கள் இஷ்டம். ஜஸ்ட் ஆஃபர் இட் டு த காட். அப்போது அந்த காரியமும் சித்திக்கும், ப்ளஸ் அந்த காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். அதே மாதிரி சாப்பிட்ற வஸ்துவும் நீங்கள் ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, அதனோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். உப்பிலியப்பன் கோவில், உப்பு இல்லா அப்பன் அப்படின்றது தான் அதனோட ஐதீகம் இல்லையா? உப்பிலியப்பன் கோவிலில் தயிர் சாதம் தான் பிரசாதம். ஆனால் அந்த தயிர் சாதத்தில் ஒரு சொட்டு கூட உப்பு இருக்காது. பட் நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை உப்பிலியப்பன் கோவிலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு பாருங்கோ, அமிர்தமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே நெய்வேத்தியத்தை நீங்கள் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பிலியப்பன் கோவில்லேருந்து வெளில கொண்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கோ, உப்பே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த உப்பிலியப்பன் கோவிலோட நெய்வேத்தியத்தை அங்கேயே சந்நிதியில் சாப்பிட்டா அதுக்கு இருக்கிற அந்த அமிர்தம் டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நெய்வேத்தியத்துக்கு அவ்வளோ பவர். அதனால் இந்த சுமதி என்ன பண்ணுவோம், என்ன பண்ணாலும் அந்த பாதுகைக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ ஆனால் மனசில் இப்போ அவள் வேண்டிகிட்டே இருக்கா. இந்த மாதிரி ராமானுஜர் இத்தனை வருஷம் ஆயிடுத்து, இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுத்து, ராமானுஜரை பார்த்து ரொம்ப வருஷமாகிடுத்து. இப்போ திரும்பியும் நமக்கு ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே, எப்போது நம்ம 100 தடவை எனக்கு ராமானுஜரை பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்னு மனசில் நினச்சிட்டுருக்கா. கரெக்டாக அந்த டைம் தான்
கிருமி கொண்ட சோழன் வந்து அங்கே ஒரு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் உண்டாக்கி இந்த மாதிரி சந்நியாசர்கள் எல்லாம் வெளில துரத்தின்னு இருந்தார் ஸ்ரீரங்கத்துலேருந்து. ஸோ அந்த டைம் என்ன பண்ணார், ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி வந்தார். அவர் சிஷ்யர்களோடு வந்தார் வெளில. ஸோ அதுதான் ரொம்ப வருஷம் கழித்து ஸ்ரீரங்கம் விட்டு அவர் வெளில வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது வந்தால் கரெக்டாக கொங்கில் நாட்டுக்கு வர்றார். இவளோட அதிர்ஷ்டம், இவளோட வீட்டுக்கே அவள் அத்தனை பேரும் வந்து பிக்ஷை எடுக்க வரா. இவளுக்கு ஃபஸ்ட்டு ராமானுஜரை பார்க்கவே இல்லை. அவர் கூட வந்தவாளெல்லாம் தான் பார்த்துட்டு இவாளெலாம் வந்திருக்காளே அப்படின்ட்டு வந்து அவளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவள் வீட்டில் சாப்பாடுக்கு ததி ஆராதனை அவள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவளெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணுறா. பண்ண உடனே அவளெல்லாம் வந்து ராமானுஜர் சொல்கிறார், நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்குவோன்னு சொல்லி அனுப்புகிறார் அவளெல்லாம். ஸோ அவளெல்லாம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட வரா. சாப்பிட்டா எல்லோரும் இவ என்ன பண்ணுறா, முதல்ல எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுறா. அந்த பாதுகைக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் இவாளுக்கெல்லாம் பரிமாறுறா. ஸோ இவாளெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு ராமானுஜர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே என்ன பண்ணான்னு கேட்குறா. இந்த மாதிரி அவள் முதல்ல வந்து பாதுகைக்கு ஏதோ ஒரு பாதுகையாக அந்த பாதுகைக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் பரிமாறினா. அப்படியா, சரி, அப்போ உடனே நீங்கள் சாப்பிட்லையானா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து இந்த யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சிஷ்யர்களோடு போயிட்டு போய் நின்ன உடனே இவளுக்கு வந்து யாருன்றது ராமானுஜர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லற, நீ கண்டுபிடி யார் இங்கே வந்திருக்கோன்னு. அவளுக்கு பாதுகையை பார்த்த உடனே கீழே பாதத்தை பார்த்து கண்டுபிடிக்க சொல்கிறார். அவள் உடனே எல்லாரோட பாதத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக ராமானுஜரோட பாதத்தை பார்த்து ராமானுஜர் வந்திருக்காருன்ட்டு டக்குன்னு சாஷ்டாங்கமாக விழறாவ காலில். அவர் உடனே பயங்கர சந்தோஷம். அப்புறம் அவர் சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பாதுகையை கொடுத்தீங்க, உங்களோட பாதுகை தான் உள்ளே வச்சு நான் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டுருக்கேன். எவ்ரிடே பூஜை பண்ணி நான் அந்த பாதுகைக்கு வேலைக்கு வேலை நைவேத்தியம் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒரு நெய்வேத்தியத்தோட அந்த அந்த ப்ரேயர்ஸோட பலன் தான் உங்களை இங்கே இழுத்துருக்கு அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுத்து அதுக்கப்புறம். ஏன்னா அப்போ தான் சொல்கிறா, நீங்கள் எனக்கு மந்திரோபதேசம் பண்ணேன், நான் அந்த மந்திரத்தை இன்றைக்கும் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பரம சந்தோஷம். அவர் வந்து அவளுக்கு அழகாக பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லி பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார். அப்புறம் உடனே வந்து அந்த பாதுகையை அவள் எடுத்துன்னு வந்து ராமானுஜர்கிட்ட கொடுத்த உடனே ராமானுஜர் அவர் காலில் போட்டுண்டு திரும்பியும் பிளெஸ் பண்ணி அந்த பாதுகையை ரிட்டர்ன் பண்ணுறார். ரிட்டர்ன் பண்ண உடனே அவளோட ஹஸ்பண்டுக்கும், அவர் பேர் வந்து கொங்கிலாச்சானுக்கு வந்து அந்த பாதுகையை அவர் தலைமையில் வச்சு அனுகிரகம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்கிறார். இன்றைக்கும் வந்து ஸ்ரீரங்கத்தில் நம்பர் 55 மங்கம்மா நகர் ஸ்ரீரங்கம், அந்த இடத்துல வந்து கொங்கிலாச்சான் திருமாளிகை இருக்குது. நீங்கள்லாம் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா தவறாமல் இந்த இடத்துல போய் கண்டிப்பாக போய் ராமானுஜரோட பாதுகை அங்கே தான் வச்சுருக்கா. அழகாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நல்ல கவச்செல்லாம் போட்டு ராமானுஜரோட பாதுகையை வச்சுருக்கா. அங்கே வந்து இன்ஃபேக்ட் சமாஷனம்லாம் பண்ணி வைப்பா. அண்ட் உங்களுக்கு வந்து பாதுகையோட தர்ஷன் மட்டும் இல்லை, பாதுகையை உங்கள் தலை மேலே வச்சு அனுகிரகம் பண்ணுவாள். ஸோ ராமானுஜரோட பாதுகை உங்கள் தலை மேலே இருந்ததுன்னு வச்சு எடுத்தானா எவ்வளோ பெரிய அனுகிரகம் அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போனேன்னா நம்பர் 55 மங்கம்மா நகர் ஸ்ரீரங்கம் அங்கே போய் கோவிலாச்சான் திருமாளிகை அப்படின்ற இடத்துக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் கொங்கில் பிராட்டி, அப்போ தான் இந்த ராமானுஜர் வந்து இந்த சுமதிக்கு கொங்கில் பிராட்டி அப்படின்ற ஒரு நாமம் கொடுத்தா அவருக்கு. அதுலேருந்து தான் அவளுக்கு பேர் வந்து கொங்கில் பிராட்டின்னு அழுத்து. ஸோ இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை அழகாக ராமானுஜர் யார்கிட்ட, ராமானுஜர்கிட்டயே ராமானுஜர் பற்றின விஷயத்தை அழகாக சொல்கிறச்சே ஆக்சுவலாக இந்த சிஷ்யர்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டுருக்கால,
அவளுக்கெல்லாம் வாய் வருது, ஓ இவர் தான் ராமானுஜர், அவரை பற்றின விஷயமே அவர்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல வரா. ராமானுஜர் சைகையிலேயே, கண்ணால் சைகையாலேயே சொல்லிடுறா அவர் சிஷ்யக்கிட்டலாம், அவளை பேச விடுங்க, எதுவும் சொல்லாதீங்க, நோ இன்ட்ரப்ஷன், அவள் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கா, அதெல்லாம் பேசட்டும், அவளை பேச விடுங்க, யாரும் எதுவுமே சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லி தடுத்துடுறார். அதனால பெண் பிள்ளைக்கு தெரியாது இது ராமானுஜர்னு. அவரை பற்றின விஷயமே அவர்கிட்டயே அழகாக, அதுவும் கொங்கில் பிராட்டி விஷயம் எத்தனையோ வருஷ காலம் முன்னால் நடந்த விஷயம், அந்த விஷயத்தை அவ்வளோ அழகாக, இவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் அந்த விஷயத்துலேயும் அழகாக ராமானுஜர்கிட்ட சொன்னதை நினச்சி ராமானுஜர் அப்படியே வியந்து போகிறார், ஆச்சரியமாக பார்க்குறார். எப்படி இந்த பெண் பிள்ளைக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, எங்கே தான் இவ்வளோ கற்றுண்டாளோ இவ இந்த 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 காலத்து ஆண்டாளோ அப்படின்லாம் அவருக்கு தோன்றுறது. ஸோ அந்த மாதிரி அவளும் வந்து ராமானுஜர் காலில் பாதுகையை பார்க்குறா. அப்போ இந்த கொங்கில் பிராட்டியோட விஷயம் சொல்கிறச்சே அவள் நினச்சிக்கிறா மனசில், இந்த ஆச்சாரியார் கால்லையும் ஒரு பாதுகை இருக்கே, நான் கேட்டு வாங்கலாம் இல்லையா. ஆனால் அடியாள் அப்படி இல்லையே, அடியாள் ஒரு மொசல் புழுக்க, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, எனக்கு அப்படியெல்லாம் தோண மாட்டேங்கிறது. நான் இந்த ஊரை விட்டு போகணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேனே தவிர, இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிண்டு அவர்கிட்டேருந்து ஒரு பாதுகையை வாங்கணும்னு எனக்கு தோணலையே சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜன் மனசில் நினச்சிட்டார், கண்டிப்பாக இந்த 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 கொங்கில் பிராட்டிக்கு, இந்த ஊரில் திருக்கோளூரில் இருக்கும் இந்த பெண் பிள்ளை கொங்கில் பிராட்டிக்கு கண்டிப்பாக ஒரு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு அவர் கண்டினியூ பண்ணுறார் கேட்கறதுக்கு. ஸோ இந்த வாக்கியம், அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.